அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் டிஆர்பி இங்கிலீஷ் எல்லா மேஜர்ஸ்க்கும் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டாங்க. இப்போ வந்து அப்ஜெக்ட் பண்ணலாமா வேண்டாமா, நிறைய மேஜர்ஸில் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கிலீஷில் மட்டும் யாருமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, எஸ்பெஷலி அசர்ஷன் அண்ட் ரீசன்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்திருக்காங்க, ஸோ இதை நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியாது, இதை ஏன் நம்ம அப்ஜெக்ட் பண்ணிட்டு இது ரிலவெண்ட்டாக நம்ம ஏன் இது வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா ஏன் அனலைஸ் பண்ணோம், விட்டுருவோம், நிறைய பேர் விட்டுருவோம், இதை ஏன் நம்ம பார்த்துட்டு சி ஈவன் த ஸ்மால் ஸ்டெப் மேக்ஸ் a huge difference. நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, ஒரே மார்க்ல ஒரே மார்க்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் 30 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அதுல ஒரு 3 மெம்பர்ஸ் தான் ஜாப் போயிருக்காங்க. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ 1 மார்க் கூட மிகப்பெரிய டிஃபரன்ஸை வந்து ஏற்படுத்தும் when it comes to the job. ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கிறப்போ எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து அதை அப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கிற சமயத்துல எல்லாருமே அதை போஸ்ட் பண்றோம், எல்லாமே அதை அப்ஜெக்ட் பண்ணி நம்ம சப்மிட் பண்றோம். அப்படிங்கிறப்போ அவங்க பார்ப்பாங்க, ஓகே நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் கீ வெளியிடுவோம்னு சொல்லிட்டு திரும்ப ஆன்சர் கீ வெளியிறதுக்கு 99% ஆஃப் த சான்சஸ் இருக்கு. மேபி 1% கன்சிடர் பண்ணாம போகலாம், பட் மெஜாரிட்டி இவ்வளோ பேர் சேர்ந்து அப்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு ரெலவெண்டான எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறப்ப கண்டிப்பா அந்த பேனல் அதை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களும் வந்து அந்த ஆன்சர் கீ வந்து தப்பா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட பேர்ல பேட் ரிமார்க்கா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவங்க சைட்ல அவங்க ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு சில ஆன்சர்ஸை அப்ஜெக்ட் பண்ணலான்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு புக் காமிக்கிறேன், இந்த புக்லேயே நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. டிஆர்பி இங்கிலீஷ்கான நியர்லி 3 கொஸ்டின்ஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன் இந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஐ ஹியர்பை தேங்க் ஹேமந்த் சார் ஃபார் ஷேரிங் மீ திஸ் புக். ஓகே, ஸோ இந்த புக்ல போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த புக் மட்டும் இல்லை, நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அலர்ட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இது எல்லாருமே ஒரு யுனைடெட் ஆகும், ஆர்கனைஸ் ஆகிக்கும். தென் பை டுமாரோ வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் அப்ஜெக்ட் பண்ணலாம், அதோட புக்ஸ் ரெலவெண்ட் புக்ஸ் எங்கே இருக்குது நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் வித்தின் 2 or 3 days இந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சேர்ந்துருவாங்க. அப்ஜெக்ட் பண்ணுறப்போ நமக்கான மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் நிற்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு 1 மார்க் கூட ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு சில இன்டர்வியூவில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது இல்லை இன்டர்வியூவில் கான்சன்ட்ரேட் பண்ணும் இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை, பட் உங்களுக்கு ஒரு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இங்கே கிடைக்குது நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறது மூலமாங்கிறப்போ டெஃபினெட்லி நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி தி லூசர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு அந்த புக்கை ஷேர் பண்ணுறேன். So this is the book Key Concepts in Post-Colonial Literature, Palgrave Key Concepts. So இந்த புக்ல இருந்து 3 questions இருக்கு, நீங்க போய் இந்த புக்கை வெரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் அலர்ட் ஆகும். This is an initial video for alerting yourself. By tomorrow we shall post questions எதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. Thank you all.